பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது. ஆமென். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் என்பது தேவ ஆலயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த எருசலேமுக்கு வரும்போது இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த எருசலேமுக்கு வரும்போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எத்தனையோ மக்கள் சபைக்கு வருகிறார்கள். வருகிற மக்களை விசுவாசிகளாகிய நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் நாம் வந்தபோது நம்மை எப்படி மற்ற விசுவாசிகள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல நம்மை நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டாரே, மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டாரே. இயேசு நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரே. இயேசு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டாரே, அருமையாய் ஏற்றுக்கொண்டாரே. சற்று யோசித்து பாருங்க. நம்ம ஏற்றுக்கொண்ட இயேசுவை நீங்கள் நினைத்து பாருங்களேன். இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அருமையாய் என்னை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு அழகாய் என்னை ஏற்றுக்கொண்டார். நான் ஆகாதவனாய் தான் இருந்தேன். நான் ஒன்றும் பெரிய நல்லவனெல்லாம் இல்லை, நான் பெரிய பரிசுத்தவானெல்லாம் இல்லை. ஆனால் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஏற்றுக்கொண்டபடியினால் நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஊழியத்துக்கு வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதிக்க வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாட வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிக்க வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இசை வாசிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில இடங்களில் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம். எப்படி தகப்பன் லூக்கா 15 அதிகாரத்தில் காணாம போன மகன் திரும்பி வந்தபோது ஏற்றுக்கொண்டார். எப்படி காணாம போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் மந்தையில் சேர்க்கிறார். எப்படி தொலைஞ்சு போன காசை எடுத்துட்டு வந்து மறுபடியுமா அந்த ஸ்திரீ சந்தோஷப்படுறாளோ அதே போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது, ஆமென், எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடம், சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்றதுல சந்தோஷம் வேணும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப நம்ம வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவினர்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம வீட்டில் ஒரு மருமகள் வர்றா, அவளை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு மருமகன் வராரு, அவரை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்தை நம்பி தேடி வருகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேணும். அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதிலே நாம் தயக்கம் காட்டக்கூடாது. அப்படி நாம் தயக்கம் காட்டுவோமானால் அது நல்லதாக இருக்காது. பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் தயக்கம் காட்டக்கூடாது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் நான் உங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, எல்லாம் என் வீட்டுக்குள்ளே ஏறக்கூடாது, நீங்கள்லாம் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள்லாம் என் கையை பிடிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் தேவை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை, அவர்கிட்ட யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவத்தோடு இருங்கள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பவுலை எப்படி சகோதரர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை விசுவாசிகள்கிட்ட அதிகமாக இருக்கட்டும். மற்றவர்களையும் அந்நியர்களையும் கூட ஏற்றுக்கொள்ளட்டும். அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறோம்.
தேவசித்தம் நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா, ஆமென்.